உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று ஆரோக்கியத்தை பெற்று அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். எலூசின் கொரக்கானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஃபிங்கர் மில்லட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, ராகி என்று வடமொழியிலேயும் கேழ்வரகு என்று தமிழ் மொழியிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த கேழ்வரகு அரிசியை விட கோதுமையை விட அதிகமான புரதச்சத்துக்கள், நார் சத்துக்கள், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்துவங்களை பெற்றிருக்கிறது. அதனாலே இந்த கேழ்வரகை நம் தாய்மார்கள் பாலாக ஆக்கி தாய்ப்பால் பற்றாத குழந்தைகளுக்கு சத்தூட்டமான ஒரு பாலாக கொடுப்பது வழக்கம். நல்ல கேழ்வரகு, பழைய கேழ்வரகை எடுத்து அதை அரைத்து நீரில் இட்டு கரைத்து வடிகட்டி அதனுடைய சாற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அடுப்பில் இட்டு காய்ச்சி அதை பாலாக்கி போதிய அளவுக்கு சிறு குழந்தைகளுக்கு நல்ல நீர்த்தன்மை உடையதாக நீர்த்ததாக நாம் பாலை கொடுக்க வேண்டும். கெட்டிப்பாலை கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் தவிர மற்ற பசும்பாலாக இருந்தால் கூட அதை சற்று நீர் கலந்து நீர்மையோடு கொடுப்பதனாலே குழந்தைகளுக்கு செரிமானம் சீராக ஆகும். அதுபோல இந்த கேழ்வரகு பாலையும் நீர்மையாக சிறிது சர்க்கரை கலந்து கொடுப்பதனாலே குழந்தைகளுக்கு எலும்புகள் பலம் பெறும், மூளையினுடைய வளர்ச்சி, ஞாபக சக்தியினுடைய வளர்ச்சி அதிகமாகும். குழந்தைகள் துள்ளி தெரிந்து விளையாடுகின்ற நிலையிலே நம் இல்லத்திலே சந்தோஷம் நிகழும். இந்த கேழ்வரகு அத்துணை அற்புதமான குழந்தைகளுடைய பாலாகி பயன் தருவது மட்டுமல்லாமல் களியாகவோ கூழாகவோ நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வயது முதிர்ந்தவர்களுக்கும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வெங்காயம் என்று உள்ளி என்றும் தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த வெங்காயம் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த அல்லீசின் என்பது ஒரு காரத்தன்மையுடையது என்பதனாலே வெங்காயம் உரிக்கின்ற பொழுது அதிலே இருந்து வருகின்ற சத்துவம் நம் கண்களிலே இருந்து நீரை வரச் செய்கிறது. அப்படி வெங்காயம் உரிக்கின்ற பொழுது கண்களிலே நீர் வந்தால் அந்த கண்களிலே இருந்த மாசுக்கள் எல்லாம் அந்த நீர் வழியாக வெளிவருவதனாலே வெங்காயம் ஒரு கண்ணுக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த வெங்காயத்தை அன்றாடம் பசுமையாக சிறு துண்டுகளாக துண்டித்து மோரிலே அல்லது தயிரிலே கலந்து உணவோடு நாம் சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது இந்த அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துக்கு இணையாக செயல்பட்டு குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை தடுக்கிறது, கரைக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதய நாளங்களுக்கு பலம் தருகிறது, இதய ஓட்டத்துக்கு நலம் தருகிறது. இந்த வெங்காயத்தை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வண்டுக்கடி, குளவிக்கடி, கொசுக்கடி இவற்றினாலே ஏற்பட்ட அரிப்புகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் வெங்காயம் விளங்குகிறது. பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை வெங்காயத்தை மென்று தின்னுவதனாலே வாயிலே இருக்கின்ற நுண்கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து பற்களுக்கு ஆரோக்கியமும் தருகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும்.
அன்பான நேயர்களே, பிலாந்தஸ் எம்பிலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் கூஸ்பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, உசிரிக்காய என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லுகின்ற ஒன்று, ஆம்லக்கி என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது நெல்லிக்காய் என்று தமிழிலே நாம் அழைக்கக்கூடிய ஒன்று. இந்த நெல்லிக்காய் பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளே பொதித்து வைத்திருக்கிறது. குறிப்பாக விட்டமின் சி பல ஆப்பிள்களிலே இருக்கின்ற விட்டமின் சியை விட ஒரு நெல்லிக்காய் அதிகமாக பெற்றிருக்கிறது என்பர் பெரியோர். அந்த வகையிலே இந்த நெல்லிக்காயை அன்றாடம் ஓரிரு நெல்லிக்காய்களை நாம் தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே ஒரு கல்ப மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கின்ற ஒரு நல்மருந்தாக திகழ்கிறது. பித்தத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, பித்த சமனியாக விளங்கி ஓக்காளம் என்று சொல்லக்கூடிய குமட்டல், நௌசியா என்று சொல்லுகின்ற குமட்டல், வாமிட்டிங் என்று சொல்லுகின்ற வாந்தி, இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. கண் பார்வை கூர்மைக்கு இது பலம் தருகிறது. எலும்புகளுக்கு இது பலம் தருகிறது. அதோடு கூட மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த நெல்லியை வற்றலாக வைத்து கொண்டு அதை தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும், குருதியிலே இருக்கின்ற HB என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை, ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் நெல்லி வற்றல் தீநீர் நமக்கு பயன் தருகிறது. இந்த நெல்லி இலைகளை அரைத்து மோரிலே இட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுகின்ற பொழுது சீத கழிச்சல், அதோடு கூட குருதி கழிச்சல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் லுகேரியா, குனேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, பால் இனத்தினாலே வந்த ஒழுக்கு இவற்றை குறைக்கக்கூடிய ஒன்றாக, குணமாக்கக்கூடிய ஒன்றாக இந்த இலையும் மோரும் விளங்குகிறது. இந்த நெல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அரை நெல்லிக்காய் மரத்தோட இலைகளை பயன்படுத்தி கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து, காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் அசதி, வாய்க்கசப்பு, மயக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரை நெல்லி மரத்தின் இலைகள், வெட்டிவேர், கோரைக்கிழங்கு, சீரகம், பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம இந்த அரை நெல்லிக்காய் மரத்தோட இலைகளை இதுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் காமால இருக்கிறவங்க, பிலிருபின் லெவல் அதிகமா இருக்கிறவங்க நம்ம கீழா நெல்லி எடுக்கிற மாதிரியே இந்த அரை நெல்லிக்காய் இலைகளையும் மருந்தா பயன்படுத்தலாம். அரை நெல்லிக்காய் இலை கஷாயம் அவர்கள் தொடர்ந்து பருகிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு கம்மியாக ஆரம்பிக்கும். இங்க நம்ம வெட்டி வேர் பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 2 சிட்டிகை வெட்டி வேர் பொடி சேர்த்துக்கலாம். கோரைக்கிழங்கு பொடி ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். கோரைக்கிழங்கு பொடி அதிகமா சேர்த்தோம்னா குமட்டலை உண்டாக்கும், அளவா சேர்க்கணும். 1/4 தேக்கரண்டி அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம காய்ச்சல் இருக்கும்போது குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம் கம்மியாகும். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய தொற்று ஏதாவது இருந்தாலும் அது சரியாகும். ஃபீவர் போது நமக்கு இருக்கக்கூடிய வாய்க்கசப்பு, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ஒரு சிலருக்கு பித்தம் அதிகம் ஆகிறதுனால மயக்கம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாவும் மயக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் செயல்படும். இந்த அரை நெல்லிக்காய் செடியோட இலைகளை நம்ம புண்களை கழுவுவதற்கான மருந்தாவும் பயன்படுத்தலாம். அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யறதுக்கான மருந்தாவும் யூஸ் பண்ணலாம். இந்த அரை நெல்லிக்காய் இலைகளை நம்ம அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு தயிர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும். அதே போல சீதபேதி இருக்கும் பொழுதும் இந்த அரை நெல்லிக்காய் இலையை அரைச்சி நம்ம தயிர்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சீத கழிச்சல் சரியாகும். இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு.
இதோட கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துக்கலாம். அரை நெல்லி மரத்தின் இலை, கற்கண்டு, கோரைக்கிழங்கு, வெட்டிவேர், சீரகம் சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் பித்த மயக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கிறிசோபோகன் ஜிசோனியாய்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வெட்டிவேர் என்று இந்திய மொழிகளிலே பலவற்றிலே குறிக்கப்பெறுவது நல்ல வாசனை தருகின்ற ஒரு வேர். சாதாரணமாக இந்த வெட்டிவேர் சிறுநீர் பெருக்கியாக ஒரு டயூரிட்டிக்காக திகழ்கிறது. குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நல்ல மணத்தை தருகிறது. ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே உறக்கத்தை தருகிறது. ஏழைகளுடைய ஏசி என்று சொல்லுகின்ற வகையிலே இதை பாயாக முடைந்து ஜன்னலின் பக்கமாக இதை வைத்து நீர் தெளித்து வைத்தால் அதிலே இருந்து வருகின்ற குளிர்ந்த காற்றும் மனமும் இவர்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு சைப்ரஸ் ரோடன்டஸ் என்று சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு, இந்த கோரைக்கிழங்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும் ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் காய்ச்சலை தணிக்கிறது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேருகின்ற பொழுது இந்த மருத்துவத்தினுடைய வீரியத்தை ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய தூண்டுவிப்பானாக விளங்கி நமக்கு முழு மருத்துவ பலனையும் அடைய செய்கிறது. இந்த நெல்லி அம்லக்கி என்று சொல்லக்கூடிய வகையிலே நெல்லி கனியை அன்றாடம் 2 சாப்பிடுவது, நெல்லி இலையை அதை தீநீராக பருகுவது இதனாலே வயிற்று கோளாறுகளை வேறிருக்க செய்கிறது. நோய்கள் வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கி ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை தருகிறது. கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது. நரம்பு மண்டலங்களை குளுமைப்படுத்துகிறது. எலும்புகளை பலப்படுத்துகிறது. இந்த வகையிலே நெல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.